ஹாய் ஆல், வெல்கம் டு ஹெச்எஃப் டிசைன்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் சாரீ அண்ட் இதுதான் ப்ளவுஸ். இதுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதோட பாடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 34 அண்ட் ஹிப் சைஸ் வந்து 27 இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் போடுற எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து செஸ்ட் பார்ட்டோட 2 இன்ச் ஆட் பண்ணி அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹிப்லேயும் வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1.5 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் டாட்டுக்காக. இப்போ நான் ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா 5.25 நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஹேண்டோட ஏச்சும் வந்து நான் 5.25 வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல் ஷேப்பில் நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் கர்வ் கொடுத்துக்கலாம். 1 இன்ச் டிஃப்ரென்ஸில் வந்து நான் வந்து அந்த கர்வ் கொடுக்க போகிறேன். அண்டு நம்ம ஆல்ரெடி பிரித்து வச்சதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இது வந்து பிரின்சஸ் கட், ஸோ வந்து 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி அந்த கர்வ் வந்து வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் கையிலே ட்ரா பண்ணாலும் ஓகே தான், இல்லை கர்வ் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து ஷோல்டர் ஃபினிஷிங் மார்க் பண்ண போகிறேன். 2.25 அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிற ஷோல்டர் ஃபினிஷிங். ஸோ அதில் வந்து 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஹேண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு அண்ட் 1/4 இன்ச் நெக்கை வந்து டர்ன் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணி அதுக்கு ஒரு கர்வ் வரைஞ்சிட்டேன். இப்போ டாட்ஸ் வந்து பிடிக்க போகிறோம். கீழே வந்து 2.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வந்து 2.25 இன்ச், இதெல்லாம் வந்து காமனாக எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்குது மெஷர்மெண்ட். இப்போ இதோட டிஃப்ரென்ஸை எப்படி பார்க்குறது அப்படின்னா, செஸ்ட்டோட மைனஸ் ஹிப் மெஷர்மெண்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா அது வர்ற டிஃப்ரென்ஸ் தான் வந்து அதில் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு 1.25 வருது, ஸோ நான் அதை மார்க் பண்ணிக்கல. அதுக்குள்ளே வந்து 1/2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் 1/2 இன்ச் அனதர் 1/2 இன்ச் வந்து சைடில் மார்க் பண்ணி அந்த 2 டாட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே வந்து கீழேயும் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் 1 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஒரு கர்வ் கொடுக்க போகிறோம் ஆர்ம் ஹோலுக்கு. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி பார்த்துக்கோங்க, புரியலைன்னா கூட. அண்ட் 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம ஒரு ஸ்லைட்டாக வந்து ஒரு கர்வ் வந்து அந்த இடத்துல கொடுத்துக்கணும். அண்ட் 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டுக்கிறோம். இப்போ வந்து இதை நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் போர்ஷன். அண்ட் இப்போ வந்து இதை வந்து வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் நெக் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அண்ட் சைட் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்படி தான் வரும் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது. அண்ட் இப்போ வந்து பேக் போர்ஷன் எடுத்துருக்கோம். நான் வந்து 3/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்து நான் விட கிடையாது, பேக்குக்கு வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதோட 10.5 அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சீம் அலவன்ஸ் அதுலேயே ஆட் ஆகிருக்கு. நம்மளோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒரிஜினல் ஹைட்லேருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட பேக் போர்ஷனோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஷோல்டர் அதே தான் 5.25 வந்து இந்த இதுக்கு வருது. ஸோ 5.25 மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் போட் நெக் வித் ஒரு ட்ராப் மாதிரி வரைய போகிறேன். ஸோ போட் நெக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வந்து நம்மளோட ஷோல்டர்லேருந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கணும். அதே மாதிரி தான் 5.25லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நான் 6.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல் ஷேப் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சென்டர் பார்ட்டில் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டேன். அதே போல் ஹிப்பும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து கர்வ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஷோல்டர் ஃபினிஷிங் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண மாதிரி 2.25 + 3/4 இன்ச் அதையும் வந்து ஆட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து நெக்கோட ஹைட் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். அண்ட் அனதர் மார்க் வந்து நம்மளோட அவங்க கஸ்டமரோட ஹைட் என்னவோ, பேக் ஹைட் என்னவோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராப் போடுறங்காட்டி நம்மளுக்கு 2 நெக் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கர்வில் வரும் அண்ட் அனதர் ஒன் வந்து தான் நமக்கு வந்து ட்ராப்பில் வரும். எந்தளவுக்கு அதோட ஹைட் வேணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கணும்.
நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் தெளிவாக, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுலேருந்து நம்மளோட ஷேப் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ட்ராப் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ஸ்லைட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1/2 இன்ச் வந்து நான் கட் பண்ண போகிறது கிடையாது. அதை அடிக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ ட்ராப் எப்படி ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல நான் கர்வ் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் நீங்கள் வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து 2.5 இன்ச் இறக்கம் கொடுத்தா போதும். ப்ளஸ் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். அவங்களோட கையோட வித்தும் வந்து மார்க் பண்ணிட்டேன். அதுக்கும் சீம் அலவன்ஸ் கொடுத்து கீழே மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து டாப் போர்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சி அப்படியே நம்ம ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அண்ட் அதுலேயே வந்து ஃப்ரண்ட் கர்வும் கொடுத்துக்கலாம். அந்த உள்குழி வர இதுதான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வர்றது. இப்போ இந்த ஷேப் வந்து நான் ஹேண்டுக்கும் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக வேணாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லை எவ்வளோ ஹைட்டாக வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் எனக்கு வேணுங்கிற அளவு நான் வரைஞ்சிக்கிறேன். பேக் அண்ட் ஹேண்ட் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி நான் இந்த டிசைன் வந்து வரப்போகுது. ஃபினிஷிங்கில் உங்களுக்கு நான் அதை வந்து என்னன்றதை காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கர்வ் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படியே சும்மா அடித்து போட்டாலும் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், எந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. அண்ட் ஹேண்ட் எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட ஃபைனல் லுக் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா டிசைன்ஸும் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.